அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக சில விஷயங்களை மட்டும் நான் சொல்ல வந்திருக்கிறேங்க. என்ன விஷயம் சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு 20 நாளாகவே மிகப்பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கிறவங்கள கைது பண்ணுறது எவ்வளோ பெரிய அட்டூழியத்தனமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சரிங்களா? இதை எனக்கு அவ்வளோவெல்லாம் பேச தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்லியிருக்கிறேங்க. சரிங்களா? நான் அரவிந்த் கெஜ்ரிவாலோட தீவிரமான ரசிகன்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா அவருடைய ஆரம்ப கால அண்ணா ஹசாரே இருந்து போராட்ட காலத்திலிருந்து அப்போ இருந்து மீண்டு வந்தவர் தான். உங்களுக்கே தெரியும். ஒரு IAS அதிகாரி, ஏன் ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய பதிவில் இருந்தவர். அவர் நினச்சிருந்தா எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம். அதெல்லாம் வேண்டாம், கரப்ஷனை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் ஆம் ஆத்மி கட்சி. இது அரவிந்த் கெஜ்ரிவாலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நீங்கள் மாற்று கட்சியிலே இருந்திருந்தீங்கன்னா கூட இவரை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ நிறைய யூடியூபர்ஸ் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, இந்த இடியோட டிபார்ட்மெண்ட்டை பற்றி நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். இடி பற்றி எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் தாங்க நான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் எனக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தனிப்பட்ட முறையில் பிடிக்கும். டெல்லியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி நடந்துகிட்ருக்கு, நல்ல ஆட்சி நடந்துகிட்ருக்கு. அது உங்களுக்குமே தெரியும். பஞ்சாப்லேயும் நடந்துகிட்ருக்குது. அது எதிர்க்கும் ஏன் இந்தியா பூராமே இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் பக்கம் பார்வை திரும்பி இருக்குது. அப்படின்றதுனால அவர் ஒரு நல்ல ஆட்சி கொண்டு வந்திருக்கிறாரு. இவர் போய் பப்ளிக்கில் போய் ஓட்டு கேட்டார்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. பாரதிய ஜனதா தோற்றுரும் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் அவர் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க. அது நல்லா யோசிக்கிற ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இது பாருங்கள். இதை பற்றி ஒரு சில வேறு சில யூடியூபர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு யூடியூப்பில் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் இந்தியாவோட 70 வருஷ வரலாறுல ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர், அந்த சீஃப் மினிஸ்டரா இருக்கிறப்பவே அரெஸ்ட் பண்ணப்படுறது. இதுக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணப்பட்டது கிடையாது. ஈவன் ஜெயலலிதாவா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த சில சீஃப் மினிஸ்டர் மதன் கௌரி அவரோட வீடியோவில் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காரு. இவர் மிகப்பெரிய ஜேர்னலிசம் சோசியலிசத்தை பற்றி பேசுகிறவங்க. இந்தியாவில் நடக்கிற எந்த ஒரு இந்தியான்னு இல்லைங்க, வேர்ல்டில் எந்த ஒரு தகவல் நடக்கிறதுனாலையும் இதை மிக தெளிவாக சொல்லுவார். இவருடைய வீடியோ நான் கம்பல்சரி நிறைய வீடியோஸ் நான் பார்த்துட்ருக்கேன். சரிங்களா? இவர் சொன்ன அரவிந்த் கெஜ்ரிவாலோட கருத்தை உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அவங்க அரெஸ்ட் ஆக போறாங்கன்னா கோர்ட் அதை சொல்ல உடனே அவங்க ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இவங்க அரெஸ்ட் ஆவாங்க. ஆனா இந்த மாதிரி எந்த வார்னிங்கும் இல்லாம அவர் வீட்டுக்கு போய் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கப்பமே ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறதுன்னு இருக்குல்ல, இந்திய வரலாற்றுல முதல் முறையாக நடந்திருக்குது. எதுக்காக டெல்லியோட சீஃப் மினிஸ்டரான அரவிந்த் கெஜ்ரிவால், இப்பவும் அவர் தான் சீஃப் மினிஸ்டர். இப்போ அவரை ஜெயில நைட்டு ஃபுல்லா ஒரு சின்ன செல்லுல போட்டு வச்சு, எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அந்த கொஞ்ச நாள்ல அவர் ஒரு சின்ன செல்ல போட்டு வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை மீறி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அவருக்கு 10 நாள் கஸ்டடி வேணும் வேற இடி கேட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்துல அவர் எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காருன்னு நம்மளால நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு வீடியோல ரொம்ப பெரிய பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்லாம் பண்ணாம ரொம்ப பேசிக்கா எதனால அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு, அவர் மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் என்ன, இடி அது அவர் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன, முதல்ல இடினா என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீடைலா பார்ப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆம் ஆத்மி பார்ட்டியில இருக்கிறவங்க இன்னைக்கு காலையில இருந்து ஏகப்பட்ட ப்ரொடெஸ்ட் டெல்லியில பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ப்ரொடெஸ்ட் பண்றதுக்காக வேற இன்னும் 2-3 மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ டெல்லியே இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா கதி கலங்கி போய் நிற்குது. ஸோ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத டீடைலா பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். சரிங்களா? அடுத்து இவர் சொல்ற கருத்தை நான் ஓட்டிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன பேக்ரவுண்ட் சொல்றேன். இந்தியா ஃபுல்லா பிஜேபி ஸ்ட்ராங்கான பார்ட்டியா இருந்தாலும், மீதி இருக்கிற இடங்கள்ல காங்கிரஸ் ஸ்ட்ராங்கான பார்ட்டியா இருந்தாலும், இந்தியாவோட கேபிட்டலான டெல்லி ஆம் ஆத்மி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பார்ட்டி கிட்ட தான் ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்குது. 2 எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காங்க. 2 எலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மேசிவா ஜெயிச்சிருக்காங்க. அப்படியே ஸ்வீப் பண்ற மாதிரி எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காங்க. அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியில. இவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ணா ஹசாரே அப்படிங்கிற ஒருத்தர் மன்மோகன்
மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் இருந்ததுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மற்ற கண்ட்ரிலேருந்து கூட வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் இவ்வளோ நல்லா வச்சுக்க முடியுமா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பார்த்துட்டு போகிற அளவுக்கு டெல்லி வந்து ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸாக நடத்துறதுல ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்காங்க. இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலோட பார்ட்டி தான் ஆம் ஆத்மி பார்ட்டி. அவங்க வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய அப்போசிஷனாக தான் அவங்க இருக்கிற இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க, விச் இஸ் டெல்லி அண்ட் பஞ்சாப். ஒரு கட்சி வந்து இப்போ ரீசெண்டா ஆரம்பிச்ச ஒரு கட்சி வந்து ஒரு ஸ்டேட்டை மட்டும் இல்லாம 2வது ஸ்டேட்டை ஜெயிக்கிறதுங்கிறது வந்து அன்ஹர்ட் ஆஃப். ஆம் ஆத்மி பார்ட்டி பஞ்சாபையுமே ஜெயிச்சிருக்காங்க. 2 இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அவங்க பிஜேபி தான் உங்களுக்கு வந்து மெயின் அப்போசிஷனா இருக்காங்க, ஓகேவா? இல்ல அவங்களோட கோலிஷன். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து இப்போ ரீசெண்டா காங்கிரஸோட கூட்டமைப்புல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்துல எலெக்ஷன் வர கொஞ்ச நாள் முன்னாடி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய சர்ச்சையை கிளப்பிட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி இந்தியன் கவர்மெண்ட்ல இருக்கிற நிறைய விஷயங்களை அவங்க மாத்தி வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய கொள்கைகள் வச்சிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படி டாஸ்மாக் வந்து கம்ப்ளீட்டா எல்லா சரக்கையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி டெல்லியில ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து ஆல்கஹால் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, 2022 காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு புது ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இப்படி வந்து கவர்மெண்ட் வந்து எல்லா சரக்கையும் கண்ட்ரோல் பண்றதுல பிரைவேட் பிளேயர்ஸ் கிட்ட கொடுக்கலாம். டெல்லியை வந்து பங்கா பிரிச்சு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஏரியான்னு வச்சு நீங்க ஆஃபர் கொடுக்கலாம், நீங்க வந்து ஆஃபர் கொடுத்து நீங்க வந்து சரக்கெல்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பிரைவேட் கம்பெனிஸ்க்கு பெர்மிஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுல வந்து வர ப்ராஃபிட் வந்து கவர்மெண்ட்டுக்கு பயங்கரமா ஜம்ப் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 26 to 27% வந்து டெல்லி கவர்மெண்ட்டுக்கு வர வருமானம் வந்து இதனால அதிகமாச்சு. ஏன்னா குடிமக்கள் வந்து நிறைய பேர் பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் வந்து டெல்லியில வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா டெல்லியில வந்து பயங்கர கம்மியான விலைக்கு சரக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்படி நடந்துட்டு இருக்கிற நேரத்துல தான் ஒரு கேஸ் பூதாகரமா வெடிக்குது. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி கவர்மெண்ட் வந்து காசு வாங்கிட்டு சவுத் லாபி கிட்ட காசு வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் லாபினா யாருன்னு பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய சரக்கு லாபி இருக்குது. இவங்கெல்லாம் வந்து இந்தியாவில் சரக்கெல்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஊர் சைட்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அந்த சவுத்ல தான் வந்து ஒரு பெரிய லாபி இருக்குது. இவங்க வந்து டெல்லி கவர்மெண்டோட ஒரு பேரம் பேசி அவங்க வந்து அவங்களுக்கு தேவையா சரக்கு நிறைய விற்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சேஞ்சே கவர்மெண்ட் கிட்ட இருந்து பிரைவேட் பிளேயர்ஸ் கிட்ட இருக்கு. இந்த சவுத் லாபி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து அவங்களோட லெப்டினன்ட் கவர்னரே வந்து எடுத்துட்டு போய் ஒரு இன்வெஸ்டிகேஷன் உள்ளுக்குள்ள கொடுக்குறாரு. இடி வந்து அதை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இடி அப்படின்னு சொன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இன்னைக்கு எல்லா மினிஸ்டர்ஸை பத்தி பேசுறப்பமே நம்ம இடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம். இவங்களோட முக்கியமான கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இர்ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல, அதாவது காசு சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனைகள் இந்த லாபியில இருக்காங்க. அவங்க வந்து தன்னோட சொந்த வருமானத்துக்காக அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாங்க. 2வது தடவை இடி வந்து சமன் அனுப்புறாங்க, இல்லைங்க நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டேங்கிறாங்க. 3வது தடவை சமன் அனுப்புறாங்க, வரமாட்டேன், நீங்க வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும், சும்மா பிடிச்சி ஜெயில போடுவீங்க, ஏன்னா உங்களுக்கு எலெக்ஷன் அப்போ நான் வேலை பார்க்க கூடாது அப்படிங்கிறாரு. 4வது தடவை கூப்பிடுறாங்க, வரமாட்டேங்கிறாரு. 5வது தடவை கூப்பிடுறாங்க, வரமாட்டேன், என் மினிஸ்டருக்கு நீங்க இப்பதான் ஜெயில போட்டீங்க, இங்க உங்ககிட்ட வந்து உண்மையிலே ப்ரூஃப்லாம் இல்ல, நீங்க சும்மா ஃபேப்ரிகேட் பண்றீங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிறாங்க. 6வது தடவை கூப்பிடுறாங்க, வரல. 7வது தடவை, 8வது தடவை, 9வது தடவை வந்து அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது நேற்று நைட்டு. அவங்க அந்த கொஸ்டினிங் ஆரம்பிக்கிறப்பமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டை சரௌண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய பேர்னா பொதுமக்கள், ஆம் ஆத்மி பார்ட்டியோட கட்சி தொண்டர்கள் எல்லாருமே இருந்துகிட்டு ஓகே இதாங்க பிரச்சனையா போய் முடிக்க போகுதுன்னு சொல்லி கூட்டம் பெருசாக சேர ஆரம்பிக்குது. அண்ட் ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணி தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஸோ நிறைய இடங்களில் ப்ரொட்டஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்குது. இமீடியட்டா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஆம் ஆத்மி பார்ட்டியோட டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து ஒரு ஜீப்ல அரெஸ்ட் பண்ணி கொண்டு செல்லப்பட்டதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த விஷுவல்ஸ் வந்தோம்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க. ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க, இந்திய வரலாற்றுல இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் பேசுறாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி இருந்துகிட்டு ரொம்ப ஆப்வியஸா என்ன சொல்றாங்கன்னா, அஃப்கோர்ஸ் எலெக்ஷன் வந்துருச்சு, இவர் இறங்கி கேம்பெயின் பண்ணா நிறைய பேர் 2 ஸ்டேட்ல ஓட் போடுவாங்கன்னு தெரியறப்ப இவங்க ஆம் ட்விஸ்ட் பண்றாங்க, வேணும்னே மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை ட்விஸ்ட் பண்றாங்க. ரூலிங் பார்ட்டியா, எஸ்பெஷலி இடி ரூலிங் பார்ட்டி இடி கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல நாங்க இத்தனை தடவை கூப்பிட்டுருக்கோம், நீங்க வந்ததே கிடையாது, நாங்க வந்து உங்ககிட்ட எத்தனை தடவை 9 தடவை யாருக்காவது சம்மன் பண்ணுறோம், நீங்க வரமாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு வேற வழி இல்லை, எங்ககிட்ட ரொம்ப வந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் எலெக்ஷன், அடுத்த மாசம் கிடையாது, இன்னும் 30 நாள் கூட இல்லை பண்ணிருக்குது. ஒண்ணு அவங்க கட்சிக்கு இழுக்க பாக்குறது, வரல அப்படின்னு தெரிஞ்சாங்க அவங்க மேல கேஸ் போடுறது, இதெல்லாம் சரிங்களா? ஓகே, இப்போ இந்த அடுத்த டாபிக் வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறேங்க. நான் வந்து ஸ்போர்ட்ஸ் வேர் டிஷர்ட் தைக்கிற கடை வச்சுருக்கிறேன், சரிங்களா? ஒரு 10 வருஷமாக நான் வந்து திருப்பூரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியுங்களா? உங்களுடைய சொந்த பந்தம், அண்ணன், தம்பி எத்தனையோ பேர் திருப்பூரில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. திருப்பூரே அழிஞ்சிக்கிட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக. இது கடந்த
10 ஆண்டுகளில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். சரிங்களா? திருப்பூர் ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங் வந்து திருப்பூரை நம்பி தான் இருந்தது. சரிங்களா? திருப்பூர்னா நான் 2008லாம் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா, நார்மலாக மற்ற டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா சம்பாதிக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் அங்கே அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு டைலர்ஸு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. இப்போ நான் சொல்கிறது 2006ல் வாரம் 6000, 7000, 10,000 வரைக்கும் சம்பாதிச்சுட்டு இருக்கிறவங்க இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே. சரிங்களா? 2024ன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது 2010 காலகட்டத்துக்கு முந்தைய. அப்போவே அந்த அளவுக்கு சம்பாதிச்சுட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர் அப்படின்னு சொன்னால், இப்போ எல்லாருமே அப்போவே இருந்த காலகட்டத்தில் கூட வாரம் 5000, 10,000 அப்படின்னு சம்பாதிச்சிட்டு இருந்த டெய்லர் இருந்த காலகட்டத்தில் வேற ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க கூட அந்த அளவுக்கு சம்பாதிப்பாங்கன்னா கிடையாது. அந்த அளவுக்கு இருந்த காலகட்டம். படிக்காத பாமரர் இருக்கிற ஏழைகளும் டைலரிங் தெரிஞ்சவங்க திருப்பூரில் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திருப்பூரில் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிட்டு வருது. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலர் இப்போவும் தான் இருக்காங்க. ரொம்ப பெருசாக இல்லை. 15 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாரம் 3000, 4000 இந்த அளவுக்கு சம்பாதிக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நிறைய கம்பெனிஸ்கள் எக்ஸ்போர்ட்டு நிறைய ஸ்டாப் ஆகிட்டு இருக்குது. பங்களாதேஷ்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த விஷயங்கள் நிறைய யூடியூப்பில் அண்ட் வீடியோஸில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இதுக்கெல்லாம் வந்து ஏன் காரணம், என்ன காரணம்? 10 வருஷத்தில் எக்ஸ்போர்ட் இந்தளவுக்கு டவுன் ஆகிறதுக்கான என்ன காரணம்? தமிழ்நாட்டிலேருந்து பெருசாக பிஜேபிக்கு ஆதரவு இல்லை அப்படின்றதுனால மறைமுகமாக நசுக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டோட இதை நசுக்கியிருக்காங்க. சரிங்களா? நான் திருப்பூர் வேலை செய்யும்போது சென்னையிலேருந்துலாம் எவ்வளோ பேர் வந்து திருப்பூர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க தெரியுங்களா? அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே இருந்தாங்க. சரிங்களா? சென்னையில் எவ்வளோ பேர் எல்லா ஊர் மக்களும் இருந்தாங்களோ அதற்கு ஈக்குவலாக திருப்பூரில் இருந்தாங்க. அவ்வளோ பெரிய எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங்கு பெரிய கம்பெனிங்களாக இருக்கும். நீங்கள் திருப்பூரில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன் இந்த அளவுக்கு இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு. திருப்பூர் மக்களை நல்லா சிந்திங்க. திருப்பூர் மக்களுக்கு மட்டும் சிந்திக்கக்கூடாது. திருப்பூர்லேருந்து வேலை இல்லாமல் வெளியூரில் போயிட்டு வேறு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ பேர் லாரி டிரைவர்ஸாக போயிட்டுருக்காங்க, கறிக்கடை வச்சுருக்கிறாங்க. நிறைய அங்கே இருந்துட்டு டைலர் வேலையில் வந்து பெருசாக வருமானம் இல்லாதனால திருப்பூர் காலி பண்ணிட்டு ஊருக்கு வந்துட்டுவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்க எல்லா ஊர்லேயுமே சிதறி கிடப்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதுக்கெல்லாம் காரணம் யார்? பாஜக அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் முக்கியமான ஹைலைட் என்னென்னா, அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர்லேயே நிச்சிருக்கிறாரு. சரிங்களா? கோயம்புத்தூர் மக்களோட மனநிலையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியே மிகப்பெரிய கோயம்புத்தூரில் எவ்வளவோ கம்பெனிங்க இருந்துச்சு. கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி கம்பெனி எக்கச்சக்கமாக இருந்தது. எல்லாமே வந்து நசுக்கப்பட்டுருச்சு. இப்போ அங்கே தான் போய் நின்று இருக்கிறாரு. பிஜேபி இடம் மதவாத அரசியல் ஏதாவது ஒன்று, இந்துத்துவ கொள்கை அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் இந்து தாங்க. இந்துவாக இருந்தாக்கா ஒரு மாநிலத்தில் ஒரு சில பகுதியை மட்டும் தேடி நசுக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லைங்களா? ஏன்னா நான் திருப்பூர் வேலை செய்யும் போது இந்த ரூபாய் பண மதிப்பிழப்பெல்லாம் கொண்டு வந்தாங்க. எவ்வளோ ஓனர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம். ஏங்க பணம் 10,000 சம்பளத்தை பழைய ரூபாய் நோட்டை கொடுத்துட்டாங்க. நீங்கள் போயிட்டு ஊரில் போய் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அதுக்குன்னு ஊருக்கு வந்து வேலை வெட்டி விட்டுட்டு 200 கிலோமீட்டர் இந்த பக்கம் எங்கள் தருமபுரியில் இருக்கிற நான் இங்கே வந்து ரூபாய் மதிப்பை மாற்றிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு போனோம். அதனால் எவ்வளோ லாஸு. சரிங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரோட ஏழைங்களோட அக்கௌண்ட்டில் காசை போட்டாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் சொந்த பந்தம் யாருமே போடலைங்க. எங்கள் போடல. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா எனக்கு வந்து மோடியோட அக்கௌண்ட்டு ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் 5 லட்சம் போடுறேன்னாரு, 10 லட்சம் போடுறேன்னாருங்க. எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட ஃபோன் நம்பரை கொடுங்க. எதுக்காகவும் இல்லைங்க, நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக. உங்களுக்கு போட்டிருக்காங்களா மோடியோட அக்கௌண்ட்டு, கருப்பு பணத்தை மீட்டு போட்டிருக்காங்களா, அதுக்காக தானே டிமானிசேஷன் கொண்டு வந்தாங்க, போட்டிருக்காங்களா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே கேட்குறேன். இட்ஸ் பர்சனலாக நான் கேட்குறேன். சரிங்களா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே யார் போட்டிருந்தாலும் சரிங்க, அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ரூபாய் போட்டிருக்காங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பப்ளிக்கு தெரியப்படுத்துங்க. சரிங்களா? வேறு ஒன்றும் சொல்ல வரல நான். அதனால் எல்லா மக்களும் சிந்திங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதரை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஏன் நல்ல கல்வி கொடுத்தது குற்றமா, நல்ல மருத்துவம் கொடுத்தது குற்றமா, இந்தியாவோட ஊழல் அரசாங்கத்துக்கு அளவே இல்லாதன்னு தான் போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். சரிங்களா? உங்கள் குழந்தைங்க இங்கே பார்த்துட்ருக்கோங்க, வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, எத்தனை குழந்தைங்க தனியார் பள்ளிகளில் லட்சக்கணக்காக ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு இருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு தரமான கல்வி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கொடுத்தது ஒரு குற்றமா? 1 வருஷம் ஆகுது மனோஜ் சிசோடியா அவர்களை கைது பண்ணி, கல்வித்துறை மினிஸ்ட்ரியிலிருந்து அவர் கைது பண்ணி போட்டது.
என்னங்க லாஜிக்கு? நல்லதுக்கே காலமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுதாங்க நடந்துட்டு இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டம். இப்போவும் நீங்கள் விழிச்சுக்கிட்டு இல்லை எங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பாருங்க, கட்சி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருக்கேன். இது வரைக்கும் ரூபா கட்சிக்குன்னு யாருமே கட்சியிலேருந்து கொடுத்ததே கிடையாது. நாங்களும் யாருக்கும் கொடுத்ததா எங்களுக்கும் யாரும் கொடுத்தது கிடையாது. எங்களால் முடிஞ்ச செலவை பெருசாக இல்லைங்க 1500 செலவு பண்ணி தான் நாங்கள் கட்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஊரில் எவ்வளவோ நல்லது எவ்வளவோ இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் முன்னெடுத்துருக்குறோம். என்னுடைய சேனல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இருக்கிற பகுதியில் எவ்வளோ பிரச்சனைகளை முன்னெடுத்துருக்குறோம். தருமபுரி கடந்து அந்த மாதிரி அவர் நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை முன்னெடுத்துட்டு இருக்கிறாரு. ஆம் ஆத்மியோட தொண்டர்கள் ஊரில் இருக்கிற பிரச்சனைகளை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்களுடைய சொந்த காசை போட்டு தான் இருக்காங்க. மற்ற கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பணம் மேலிடத்துலேருந்து எவ்வளோ காசு என்னையும் கூப்பிட்றாங்க. இப்போ நாங்கள் ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா, ஆனால் நாங்கள் 50 பேர் வராங்க, 100 பேர் வராங்க, தலைக்கு எவ்வளோ கொடுப்போங்க, என்ன இது தான் கேட்குறாங்களே தவிர நியாயமான அரசியலுக்கு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் எங்களுக்குன்னு இருக்கிற கூட்டத்தை நம்பி நாங்கள் முன்னெடுத்து போயிட்டே இருக்கோம். நிறைய விஷயங்கள் நல்லதாக நடந்துகிட்ருக்கு. அதை அடுத்தடுத்து வீடியோஸில் உங்களுக்கு நான் போட்டுகிட்டே இருப்பேன். சரிங்களா? ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு நீங்கள் எத்தனை 1000 இல்லை எத்தனை லட்ச ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. ஆனால் வாங்கிக்கிட்டு நேர்மையான ஒரு மனிதனுக்கு ஓட்டு போடுங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் இப்போ பாருங்கள், வெளியில் போயிட்டா வெயில் இருக்குது. ஏங்க இவ்வளோ வெயில் அடிக்குது. இப்போ ஏரி வேலைக்கு வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் வந்து 319 ரூபா அதிகப்படுத்திட்டாங்க. சரிங்க, நல்ல விஷயம் தாங்க. அதனால் என்ன யூஸ்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இல்லைங்க எல்லா ஊரில் இருக்கிறவங்களும் நான் கொடுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுடைய உங்கள் மனசாட்சி தொட்டு கேட்டு பாருங்கள். இப்போ இருக்கிற பொலிட்டிஷியனில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 5000 கவுன்சிலர் ஆகட்டும், ஒரு 50000 கவுன்சிலர் ஆகட்டும், ஒரு எம்எல்ஏ ஆகட்டும், எல்லாருமே ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி யங்ஸ்டராக இருந்து வந்தாங்க. இப்போ 40 வயசு 50 வயசுக்குள்ளே இருக்கிற கேண்டிடேட்ஸ் தான் எல்லாருமே இப்போது பொலிட்டிஷியனில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், எங்கள் ஊரில் எங்கள் மாவட்டத்தில் சொல்கிறேன், எவ்வளவோ ஏரிகள் ஆறாக போயிட்டு இருந்தது, குளமாக போயிட்டு இருந்தது, பாதைகள் எல்லாமே அழிச்சிட்டு தார் ரோடாக போட்டுட்டாங்க. சரிங்களா? எங்கள் வீட்டுக்கு போகிற பாதை உட்பட எவ்வளவோ இருக்குது. உங்கள் ஏரியாவில் எவ்வளோ ஊர்நத்தம் அரசு புறம்போக்கு நிலம் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த இடத்துல ஃபுல்லாக அந்த ஏரி வேலை செய்கிறவங்கள வச்சு மரம் செடி கொடி நட்டு வளர்த்துருந்தாங்கன்னா பூமியே பசுமையாக மாறி இருக்கும். நம்ம இருக்கிற மாவட்டம் ஊர் வில்லேஜு இப்போ சென்ட்ரலில் இருக்கிறவங்க வந்து அவங்க கடைசி இடத்துல வரைக்கும் எல்லாரும் பார்க்க முடியாது. ஆனால் அறிவிப்பு கொடுக்கலாம். சரிங்களா? எல்லா இடமும் இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏரி வேலையால், அதாவது விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் வளர வளர எதுக்காகனா அதை பயன்படுத்திக்கிறது தான். இல்லைங்க விஞ்ஞான தொழில்நுட்பம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். 1 மணி நேரத்தில் ஜேசிபியில் செய்கிற வேலையை 100 பேர் உட்காந்து செய்வாங்க ஒரு வாரமாக. நல்லா யோசிச்சு பாருங்கள். 1 மணி நேரத்தில் செய்கிற வேலையை அவங்க எவ்வளோ சேலரி, லட்சக்கணக்கான சேலரி கேட்டால் நாங்கள் வந்து ஏழைங்களோட அக்கௌண்ட்டுக்கு பணம் போகிறதுக்காக அவங்க வேறு விவசாய வேலையை கூட செய்கிறவங்களா இருப்பாங்க. அதை நல்லபடியாக செயல்படுத்துங்கன்னு சொல்கிறோம். உடனே வீட்டில் இருந்துட்டு அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுருங்கன்னா அதில் மிகப்பெரிய ஸ்கேம் நடக்கும். உடனே ஊரில் இருக்கிறவங்க எல்லாரோட அக்கௌண்ட்டையும் எடுத்து போட்டு விட்டுருவாங்க. இப்போ இருக்கிறது இதுதான் காலகட்டம். சரிங்களா? அதனால் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு 100 செடி கொடுங்க. வருஷத்துக்கு 100 மரத்தை வளர வைங்க. நல்லா யார் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரிவார்டு கொடுக்க சொல்லுங்கள். அதனால் எவ்வளோங்க ஊருக்கு பேர். ஆற்றுலலாம் வந்து ஒரு நாள் செய்கிற வேலையை ஜேசிபி 1 மணி நேரம் விட்டு செஞ்சுருங்க. செஞ்சு முடிச்சுட்டு ஃபுல்லாக செடி வைங்க. ஒரு டேங்க்கில் கொண்டு வந்து தண்ணி ஊற்றி வளங்க. எவ்வளோ நெடுஞ்சாலை ஓரம் வெயிலில் கஷ்டப்பட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ரோடு அகலப்படுத்துகிறாங்க. செய்யட்டும், நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ஓரம் நல்லா செடிங்களை வைங்க, பனைமரம் வைங்க. எவ்வளவோ இருக்குது. மழை வரத்துக்கு உண்டான வேலை செய்யுது. அந்த மாதிரி வேலை செய்யுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் நான். சரிங்களா? இப்போ இருக்கிறவங்களே ஆட்சியில் இருக்கிறவங்களே இது செய்யுங்க. நாங்கள் வந்து தான் செய்யணுன்னெலாம் ஒன்றும் கிடையாதுங்க. யார் செஞ்சால் சரிங்க. நான்லாம் அரசியலுக்கு வரணுன்ற எண்ணமே எனக்குலாம் கிடையாதுங்க. ஒரு நல்ல ஒரு மனிதருக்கு ஆதரவு கொடுக்கணுன்ற ஒரு தனிப்பட்ட என்னுடைய விருப்பம் தானே தவிர மற்றப்பட்டுக்கு வந்து ஆம் ஆத்மி கட்சியில் போய் கோடிக்கணக்காக லட்சக்கணக்காக சம்பாதிக்கணுன்றது ஒரு % கூட எனக்கு கிடையாதுங்க. சரிங்களா? ஐயோ.